நம்ம எல்லாரோடைய ஃபோனும் வந்து சைலன்ஸில் போட்டுக்கோங்க. சைலன்ஸ் மோடில் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். சைலன்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் வந்தால் தெரியணும். ஆனால் இங்கே வந்து சித்தர்களும் தேவர்களும் வந்து பேசுவாங்க. தேவாதி தேவர்கள்லாம் உட்காந்து பேசக்கூடிய இடம் இது. அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு வந்திருந்தாலும், யார் உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து அழைச்சிருந்தாலும், நீங்கள் பறைசாற்று நோட்டீஸ் மூலமாகவோ எது மூலமாக பார்த்து வந்திருந்தாலும், எல்லாமே இறைவனோட அழைப்பு தான். உங்கள்கிட்ட யாரோ சொல்லி கூப்பிட்ருக்கலாம், நீங்களாக கேட்டு வந்திருக்கலாம். எல்லாமே வந்து இறை அழைப்பு தான். இங்கே வந்துட்டாலே ஒரு சித்தர்கள் வந்து கலியுகத்தில் எங்கேயாச்சும் பேச மாட்டாங்களான்னு ஆட்கள் வந்து தேடி தேடி அலைதாங்க. பேச மாட்டாங்களான்னு இல்லை, அவங்க லேசாக தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ஜீவ சமாதிகளெல்லாம் தேடி அலைதாங்க. எங்கேயோ ஒரு கல்லு கிடந்தாலும் அதுவும் ஒரு ஜீவ சமாதியாக இருக்காதா அப்படின்னு அதை நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் உயர்வாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எப்படின்னா சித்தர்களும் தேவர்களும் பேசக்கூடிய இடம் உலகத்தில் ஒரு சபை இருக்குன்னா அது கலியுக தேவ சித்த சபையின் நாமத்தில் தோன்றி அகத்திய பெருமான் பெயர் அமைத்து அதன் பிறகு படிப்படியாக அகத்திய பெருமான் சொல் கேட்டு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை கொண்டு அவர் ஆசானாக அடைஞ்சி அவர் பின்னாடி இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எத்தனை வந்த போதும் விடாமல் அவர் பின்னாடி பயணித்ததன் நிலையாக பூர்வ ஜென்ம அத்தகைய அந்த புண்ணிய நிலைகளாலும் சித்த நிலை கொடுக்கப்பட்டு, சித்தருக்கு மேம்பட்ட சிவநிலை கொடுக்கப்பட்டு, சிவனுக்கும் மேம்பட்ட சிவமகா வாழை சித்த நிலை கொடுக்கப்பட்ட சபை இந்த சபை. இது வந்து கலியுகத்தில் இப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து இறையோட கையை பக்கத்தில் போய் பிடிச்சிக்கிட்டேன்னு அர்த்தம். நடக்குமா அப்படின்னா தூரத்தில் இருந்து பார்க்கேன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இறைவனோட பயணி இருக்கு. இறை வழியில் இறைவன் கை பிடிச்சி கடவுளோட கையை பிடிச்சி பயணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அதான் அந்த சபையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தலைவராக வந்து யார் இருக்கான்னா 9 கோடி சித்தர்களின் தலைவர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அகத்தியர்னு பேரை மட்டும்தான் கேட்டிருப்பிய. அகத்தியர் வந்து சிவபெருமான் தான், வேறு யாரும் கிடையாது. சிவத்திலிருந்து வந்தவர் தான் அகத்தியர். முருகப்பெருமான் எப்படி சிவபெருமானிலிருந்து வந்தாரோ அதே மாதிரி அதற்கு முன்பு காலங்களிலிருந்து தான் வந்தவர் தான் அகத்தியர். அவர் எப்போ வந்தார், எப்படி வந்தார்லாம் யாருக்கும் தெரியாது. சிவபெருமான் எப்படி வந்தாரோ அப்படி தான் அகத்தியரும் வந்தார். அங்கே வந்தார் இங்கே வந்தாருன்னா அது சிவத்தோட ஒரு ஆற்றல் அகத்தியர். அவர் வந்து உட்கார்ந்து சித்தனை வழிநடத்தி சித்த நிலை அடைய வச்சு, அதை மனித நிலையில் இருந்து அவனை சித்தனை வழி நடத்தி அவனை மாநில நிலை அடைய வச்சு மகாநிலையை அடைச்சி மகா உன்னத நிலையான அற்புதமான அவர் பின்னாடியே கூட்டிகிட்டு போனதுனால இப்போ வந்து இங்கே வந்து எங்கே வந்து நிற்கின்னா கடவுளை எல்லாம் கூட்டு பேசக்கூடிய அளவுக்கு, நினச்ச நேரத்தை நினச்ச கடவுளை கூட்டு பேசக்கூடிய அளவுக்கு, நினச்ச சித்தர்கள் ஓசை கேட்காதா, சித்தர்களின் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மத்தியில் சித்தர்களை கூட்டி பேசக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்குது. எளிமையாக அவங்களுக்கு சொல்லப்படுது. எத்தனையோ சச்சங்கங்களை முகப்பு உரையாக வந்து இது நிகழ்த்திட்ட போதும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக எல்லாருக்கும் புரியுத அளவுக்கு மாற்றி அதை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் சொல்லப்படுது. அது இறை பேச நூல் எப்படி இறைவன் பேசுகிறார்னா ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு ஒரு புதையல்னால் ஒரு பொக்கிஷம்னா ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. அது இறையே நூலாக வந்த வரம். அது அட்சய பாத்திரம் அது இதுன்னு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள்? அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கிடைக்கணும் மாதிரி இது எல்லாம் சேர்ந்த பாத்திரம். இதுக்கு வந்து உருவம் கிடையாது. உருவத்தை வந்து உணரணும்னா பிரபஞ்சம்தான் அதோட உருவம், பிரபஞ்சம்தான் அதோட வடிவம். அதுக்குள்ளே என்னது இருக்குன்னா எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே இல்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது.
சிவபெருமானை பார்க்கணுமா அதுக்குள்ளே இருக்கார், முருகப்பெருமானை பார்க்கணுமா உள்ளே இருக்கார், விநாயகப் பெருமானை பார்க்கணுமா உள்ளே இருக்கார், அம்பாள் அத்தனை பேரையும் பார்க்கலாம், முப்பெரும் தேவியலையும் பார்க்கலாம், மும்மூர்த்திகள், நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், மறைந்த வரலாறுகள், வர இருக்கின்ற வரலாறு, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவ்வளோ விஷயமும் வச்சுருக்கிறவங்க யார் வச்சுருக்க முடியும்? சிவபெருமான்கிட்ட தான் இருக்க முடியும், வேறு யார்கிட்டையும் இருக்க முடியாது, சித்தர்கள்ட்ட கூட இருக்க முடியாது இந்த புதையல். அதனால் சிவமே புதையலாக வந்து உட்கார்ந்து, அது யாருக்குள்ளே உட்கார்ந்து, அங்கனை உட்கார்ந்தது இங்கனை உட்கார்ந்தெல்லாம் கிடையாது, சித்தனுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டாங்க. சித்த நிலை அடைஞ்ச அந்த தன்மைக்காக பிரபஞ்சம் மிளிர வேண்டும் என்கின்ற அத்தகைய நோக்கத்திற்காக பயணப்பட்ட அகத்தியன் கைகோர்த்து பயணப்பட்ட நிலைக்காக கலியுகத்தை மாற்றி தர்மயுகம் மலரச் செய்யணும் அப்படிங்கிற பாதையில் அகத்திய பெருமானோட கைகோர்த்து சென்ற நிலைக்காக அந்த பரிசை அகத்திய பெருமான் வாங்கி எங்கே வைக்க? சித்தனுக்குள்ளே வச்சுட்டாங்க. சிவமகா வாழை சித்தன் 11,000 யுகமாக தமங்கண்டவன், 11,000 யுகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ ஒரு யுகம்னாலே கணக்கு கிடையாது, 11 யுகம் கிடையாது, 11,000 யுகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதற்கும் முந்திய காலம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆதி சிவம் தோன்றிய காலம். சிவம்ங்கிறது ஒரு ஆற்றல் இல்லை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த சிவங்கள் சிவபெருமான்கள்லாம் சேர்ந்து, ஒட்டுமொத்த சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சமே தான் சிவம். அது பேராற்றல், பெரு ஒளி, பெருமகா ஆற்றல், பெரும் சப்தம், அது பெரும் நிசப்தம். அது எங்கும் நிறைஞ்சிருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு, எல்லாமாக இருந்து எதுவும் இல்லாத ஒரு நிலை. எல்லாம் அதுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அதுக்கு போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. அதனால தான் எல்லா விஷயங்களையும் ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ள சின்ன ஒரு செய்தி எல்லாத்தையுமே வச்சுருந்தாலும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவன், எதுவுமே இல்லைன்னு நினச்சி பயணப்படுறவனுக்கு எப்பவும் இறைவன் உள்ளுக்குள்ளேயே இருப்பான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருந்தபோதும் இகலோகத்தில் எல்லா நிலைகளும் மேலே குழந்தைகள், மனைவி, மக்கள், சொத்து சோகங்கள், அனைத்து நிலைகளும் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத நிலையாக ஒருத்தன் உணரும்போது அவன் சிவமாகிறான். இல்லைன்னா அவன் எவ்வளோ வச்சுருந்தாலும் அவன் சவம்தான். அவன் ஓடாத ஓடி 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 ஆசையின் பின்னால் ஓடி காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரிய நிலைகளுக்கு பின்னாடியெல்லாம் ஓடி நிற்காமல் ஓடி நிம்மதி இல்லாமல் ஓடி கட்டில் படுத்தாலும் நிம்மதி இல்லாமல் ஓடி மறையக்கூடிய ஒரு நிலை. ஆனால் வாழும்போதே இறையை உணர்ந்து, இறை தன்மையை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து, எங்கே இருக்கோங்கிறத உணர்ந்து, எதுக்காக வந்தோங்கிறத உணர்ந்து, எப்படி வந்தோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிற ஒருத்தன் உணர்ந்தானா அவன்தான் சிவம். அந்த நிலை தான் அங்கே சிவமகா வாழை சித்த நிலை. அதையும் தாண்டிய பிரபஞ்ச நிலை. இந்த நிலையெல்லாம் கொடுத்தது யாருன்னா அகத்திய பெருமான் வாங்கி கொடுத்துருக்காரு, பெற்று கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வருமா இந்த நிலைன்னா சபையோட பயணிக்கும் போது வரும். சபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கலியுகத்தை அழிக்காமல் யுகமழியா யுகமாற்றம். அதாவது கலியுகத்தை பூலோகத்தை அழிச்சிடாமல் ஆனால் தர்ம யுகமாக மாற்றக்கூடிய பணிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணின்னு ஒரு நிலை தான் இப்படி அங்கங்கே கிளை சபைகள் 50 பேர் 100 பேர் வராங்கன்னா அதில் 4 பேர் அந்த கலியுகத்துக்குள்ளேருந்து தர்ம யுகத்துக்கு வராங்களா, வர வைக்கக்கூடிய நோக்கத்தை தான் இந்த பயணம். ஒவ்வொரு கிளை சபைகளும் இல் சபைகள் தோறும் போய் அதை கிளை சபைகளாக மாற்றி அதன் மூலமாக மக்கள் ஆற்றல்களை தொடர்பு கொண்டு உயர்வான சிந்தைகள், உன்னதமான சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், சிவதவ சிந்தனைகளெல்லாம் அவங்களுக்குள்ளே புகுத்தி வேற்று மாற்று நிலைகள் எல்லாம் அவங்கள வெளிக்கொண்டர வச்சு போகக்கூடிய ஒரு நிலையை பார்த்து பயணப்படுது. இந்த வரலாறு இப்படி இருக்கல, இந்த விஷயம் அப்படி இருக்கல, சபை வரலாறு அப்படி எல்லா நிலையிலையும் தாங்கி சிவமே யுகமாக இருந்த சிவமெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் சிவமகா வாழை சித்தன்னு சொல்லுதாங்க. அப்போ 11,000 யுகையும் தாண்டி அதற்கு முன்பான நிலைன்னு அகத்திய பெருமான் சொல்லுதார். சிவத்தோட ஆற்றல் எப்படி வரும்? சிவம் ஆற்றல் வெளியில் வர்றது நல்லதாக வந்தால் நெற்றிக்கண் வழியாக தான் வரும், கெட்டதாக வந்தாலும் நெற்றிக்கண் ஜுவாலையாக தான் வரும். நல்லதில் எடுத்துக்காட்டுக்கு முருகப்பெருமான் இப்படி ஆற்றல்கள்லாம் நல்ல ஆற்றல்களையும் பிறந்திருக்கு. அதே மாதிரி அழிக்கிறதுக்கும் நெற்றிக்கண்ணை திறப்பார் சிவபெருமான். அப்படி ஆக்கிறதுக்கு நெற்றிக்கண்ணை திறக்கல, அதை பார்த்து தவத்தில் அமர்ந்தவ தான் சிவமகா வாழை சித்தர். அவரும்
அப்படி சிவநிலை அடைஞ்சு சிவ புண்ணியத்தை ஃபுல்லாக உலகத்தில் நடக்கிற புண்ணியம், பிரபஞ்சத்தில் நடக்கிற புண்ணியத்தை ஃபுல்லாக சிவத்துக்குள்ளே போகல அதை அந்த சிவமகா வாழை சித்தனுக்கு தாரை வார்த்து யுக யுகமாக நடந்த புண்ணியத்தையெல்லாம் தாரை வார்த்த நிலை தான் சிவமகா வாழை சித்தன். அந்த புண்ணிய ஆற்றலை வந்து கங்கை சூழ பாதாள லோகத்தில் தவம் இருக்குதா சொல்லப்படுது. அதோட பிம்பமாக சிவமகா வாழை சித்தனை சொல்லுதாங்க. சிவமகா வாழை சித்தனை எதுக்கு அப்படி பக்குவப்படுத்தி பதனப்படுத்தி மென்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வளர்த்தாங்க, அதோட ஆற்றலாக அதோட மறுவுருவமாக பிம்பமானா கலியுகத்தை வந்து மாற்றணும், அதை வந்து யுகத்தை அழியாமல் யுகமாற்றம் செய்யணும்னு சொல்லி ஏற்படுத்த அந்த ஆற்றலை வந்து வெளிக்கொண்ட அந்த தலமாகவும் வெளிக்கொண்ட அந்த சபையாகவும் வந்து சிவமகா வாழை சித்த சபை சிவப்பிரபஞ்ச மகாசபை, தர்மசாலை, தவசாலை, சிவவனம், சித்தர்வனம்னு ஏகப்பட்ட பேரை நாமங்கள் அழைக்கப்பட்டாலும் கடைசியாக சிவபெருமான் கொடுத்த நாமம் வந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஏன்னா அகத்தியம் வடிவமைச்சது இருந்து எல்லாமா இருந்து வழங்கி வரதுனால அகத்தியரோட நாமம், சிவபெருமானோட வாழை சித்தரோட நாமம் எல்லாம் கலந்து அந்த நாமம் கொடுத்துருக்காங்க. அதில் வழியில் பயணப்பட்டு ஒவ்வொரு எல்லைகளாக போய் அதோட உண்மை ரூபத்தை உலகறிய செய்கின்ற பணியை வந்து சிவசபை செஞ்சுக்கிட்டு வருது. அதன் ஒரு நிலை தான் இங்கே வந்த நிலையும். அந்த சிவமகா வாழை சித்த நிலை வந்து அந்த புண்ணியங்களாம் ஒன்றா சேர்ந்து இருந்த நிலை தான் சிவமகா வாழை சித்த நிலை. யுக யுகமாக செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் அதுக்குள்ளே போய் பெருநிலை அடைந்து அது பெருமகா நிலை அடைஞ்சு அது கலியுக மாற்றத்திற்காக வெளியே வந்து அப்போ வந்து அவர் மகாவிஷ்ணு வந்து மாற்றணும்னு எந்திரிக்கல, வேண்டான்னு போய் சொல்லி மக்களை வந்து மக்களுக்குள்ளேயே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 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 இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது முகப்புரையில் சொல்லப்பட்டாலும் திரும்பவும் சொல்லப்படுது. மனிதருக்குள்ளேயே போய் மாற்றுவோம், அழியாமல் மாற்றுவோம், இன்னும் புதுசாக படைக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினோடனே அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, அப்போ அந்த கல்கி அவதாரம் வேண்டாம்னா அப்போ அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சிவசபைக்கு கொடுத்துட்டாரு மகாவிஷ்ணு. அது இன்னும் சூட்சமாக அதுக்குள்ளே ரொம்ப இருக்குது. அது இப்போ படிப்படியாக சொல்லுவாங்க, சபை வளர் நிலையில் சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு ஆயுதமாக அப்போ அந்த கல்கி அவதாரத்தை கொடுத்துட்டாங்க. ஆயுதம் வேணும்ல, அதான் ஆதி கைலாய சிவசூட்சம்னு சிவபெருமானே ஆயுதமாக வந்துட்டார். அந்த ஒரு நிலை தான் இப்படி நினச்ச உடனே சித்தர்களை தேவர்களை கூட்டு சச்சங்கம் நிகழ்த்த முடியுது. இது மாதிரி ஆகணும், இதோட தன்மையில் கலந்துக்கிடணுன்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்கானா, ஒரு இடத்துல மட்டும்தான் சித்தன் இருக்கானான்னா எல்லாரும் புண்ணியவான்களெல்லாம் புண்ணியம் செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிவசபையோட வந்து ஒருங்கிணைங்க, ஒன்றாக பயணப்படையில் உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கதான் இதோட தாற்பரிய நிலை. இதோட நோக்கமும் அதுதான். இப்போ இங்கே வந்து சற்சங்கம் போட்டிருக்குன்னா இந்த அம்மா வந்து சீடராக இருந்து அதற்கு இகலோகத்தில் வேண்டிய விஷயங்களை பெற்று அப்போ நம்ம இங்கே சபையோட இது தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. எதுக்காண்டி சபை கொடுக்கப்பட்டாங்கன்னா பரப்பணும் சபையை. அப்போ என்ன சபை கண்டு இல்லமும் வந்து செழிக்கணும். இப்போ வந்து இல்லத்தில் வந்து இங்கே வருன்னா 12 நாட்களுக்கு முன்பாகவே இங்கே வந்து கணங்கள்லாம் வந்து இறங்கிரும். தேவலோகத்தில் சித்தலோகங்களில் இருந்து சித்தன் வாரான், சிவமகா வாழை சித்தன் வாரான், சிவகணங்கள்லாம் வரப்போகுது, பெரு நிகழ்வு இங்கே நடக்க போகுதுன்னு எல்லா கணங்களில் இருந்து முதல்ல ஆணைமுகன் வந்து துதிக்கையில் புனித நீர் எடுத்து எல்லைகள் தொளித்து அப்போ கணங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லைக்கு அன்றைக்கி நாங்கள் இரவு வந்தோம், அப்போமே உட்காந்துட்டாங்க, இந்த எல்லையை சுற்றி உட்காந்துட்டாங்க. அது மாதிரி உட்கார வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ யூடியூப் இப்போ வந்து நம்ம பறைப்பா சாற்று நிலையில் விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னதை கேட்டிருப்பிய. அது மாதிரி கணங்கள்லாம் முதல்லையே வந்து இந்த இல்லம் சூழ உட்காரையில் அங்கே இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆன்மாக்கள் கெட்ட ஆற்றல்கள் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கி விரட்டித்தான் அந்த கணங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறவங்களுக்கு சபை மூலமாக மோட்சம் கொடுத்து நற்கதி அடையாதவங்க இருப்பாங்க அந்த இல்லங்கள் அந்த எல்லைகளில், அவங்களுக்கெல்லாம் நற்கதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் சச்சங்கத்துக்கு உட்கார வைப்பாங்க. அந்த நிகழ்வு தான் சபையில் சூட்சமாக இன்னும் நிகழுது. எல்லாத்தையும் இப்போ சொல்லதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால எல்லாம் என்னென்ன நல்ல விஷயங்களுமோ அவ்வளவும் நடந்து, ஏன்னா இந்த படைகள் வர்றதுக்கு அதான் ஏதுவாக இருக்குன்னு பிறகு ஒவ்வொரு படைகளாக வர ஆரம்பிக்கும். முருகப்பெருமான்லேருந்து முருகப்பெருமான் படை, எல்லாரோட பரந்தாமனோட படை, எல்லாரோட படையும் வந்து இல்லங்களை சூழ்ந்து
அப்போ சித்தர்களோட வருகைக்காக இன்றைய வரை காத்திருந்து இன்னும் போன பிறகும் சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கணமாக வெளியேறதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அந்த நிகழ்வு அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் இல்சபையில் வந்து சற்சங்கம் போடுங்கன்னு சொல்லதோட நோக்கம் அதுதான். எல்லா விஷயங்களும் ஐஸ்வர்யம், சில பேர் ஐஸ்வர்யங்களை வேண்டுவாங்க, சில பேர் இடர் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கும் இல்லத்தில், அதை போக்கணும். இதுக்கெல்லாம் யாருக்கு வழங்கப்படுதுன்னா சிவசபையோட சீடர்களுக்கு வழங்கப்படுது. சிவசபையை நம்பி இருக்குதவங்களுக்கு, சிவசபையை உண்மையான சித்தனுக்குள்ளே 33 தேவர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்புதவங்களுக்கு, சித்தன் பொய் வேஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பி உணர்ந்துக்கிட்டவங்களுக்கு, தவத்தில் பார்த்தவங்களுக்கு, உணர்வுபூர்வமாக பார்த்தவங்களுக்கு, இங்கே வராமலே காட்சி கண்டு சபையை நாடி வந்து இருக்கிறவங்களுக்கு, பறைசாற்று நிலைகளில் கண்டு கொண்டவங்களுக்கு, இவங்க தான் சீடர்களாக ஆகி அவங்க இல்சபை கேட்டு அது இல்சபை வந்த உடனே இல்சபையில் எல்லாரும் மதிக்கும் பட்சத்தான் சித்தர்கள் இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைப்பாங்க. பல கட்ட பரிசோதனைகள் செய்து யாருக்காச்சும் வீட்டில் மாற்று வேற்று நிலைகள் இருக்கா, வரது பிடிக்காமல் யாருக்காச்சும் இருக்கா, ஏன்னா சில பேரில் 10 உறுப்பினர்களும் இருப்பாங்க. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதற்கு பிறகு தான் அனுமதி கொடுப்பாங்க. இல்சபை லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது. 1-2 வினைப்பயனால் 1-2 மாந்தர்கள் வந்து 1-2 சிறுவர்கள் சிறுமிகள்கிட்ட வந்து வினை சூழ்ந்திருந்தாலும் அதையும் தவிடுபொடி ஆக்கி அப்போ எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு நிலை தான் சித்தர்கள் கால் எடுத்து. ஏன்னா ஐஸ்வர்ய லட்சுமியிலிருந்து எல்லா அஷ்டலட்சுமிகளும் வரணும், அன்னையர் எல்லாரும் வரணும், கோவக்கார அணியான மகாசுர மர்தினியோட மகிஷாசுர மர்தினியிலிருந்து எல்லா காளி சூழி எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி அஷ்டலட்சுமிகளும் வரும். எல்லா நிலைகளும் இங்கே ஒரு கணம் கூட விடாது, எல்லாரும் வந்தே ஆகணும். ஏன்னா இது கலியுகத்தை மாற்ற கொடுக்கப்பட்ட சபைங்கிறதுனால இது நமக்காக இல்லை, அந்த பணியை செய்யறதுக்காக எல்லா கணங்களும் சிவபெருமானோட கட்டளை. அவரே வந்துடுவார், அவரே வரவு பிறகு எல்லோரும் வந்தேன்னு ஆகணும், எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த வரலாறு வந்து அதோடு இருக்கட்டும், அது நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரலாறு சிவமகா வாழை சித்தனோட அவதார நிலையும் தெரிஞ்சுக்கோங்க. அவருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆற்றலும் பேராற்றல்லாம் இருக்குது. தலைமை வந்து அகத்திய பெருமான் 18 சித்தர்கள் ஆட்சி பண்ணதாங்க. எல்லா நிலைகளும் சித்தனுக்குள்ளே இருக்குது. சித்தன் போகிற இடம் ஃபுல்லாக சிவசபை போகும். சிவசபை போகிறது எல்லாம் அந்த சிவராஜ்யங்கள் நடைபெறும். எங்கெங்கே என்னென்ன அனுகிரகங்கள் கொடுக்கணுமோ அவங்க பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள், அவங்க சபையை வழிபட்டு நிற்கிற நிலைகள், அவங்க நம்பி நிற்கிற நிலைகள், அவங்க சித்தனோட பயணப்பட்ட நிலைகள், அவன் சித்தன் சொல் கேட்டு வழங்கிய தான தர்ம நிலைகள், தவநிலைகள், சிவநிலைகள் எல்லாத்தையும் கணக்கில் பார்த்து அமரக்கூடிய நிலை அது எவ்வளோ நாளில் நடக்கும், இத்தனை வருஷமாக அத்தனை வருஷமாக கிடையாது. சரணாகதி நான் என்ற நிலை இல்லைன்னா சித்த சபையை வந்து சித்தனை நம்பி சித்தனை உணர்தான் சிவசபையை நம்பத மாதிரி, சிவசபையை உணர்ந்த மாதிரி சித்தனுக்குள்ளே அத்தனை நிலைகள் இருக்குங்கிறத உணர்ந்து அத்தனை கணங்களும் உட்கார்ந்து அது சிவசபையாக மலர்ந்திருக்கு அப்படிங்கிற உண்மை விஷயங்களை புரிஞ்சு கொண்டு எல்லா இறை பேராற்றலும் ஏன் அந்த சபையில் வந்து சூழுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயணப்படுறவங்க அவங்க இல்லமும் சித்த சபை ஆயிரும். யார் சபையை நம்புதாங்களோ அவங்க இல்லம் பூரா சபையாகி அது பிரபஞ்ச மகா சபையாகவே ஆயிரும். அந்த நிகழ்வு தான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு வருது. அதன் தொடர்பாக அகத்திய பெருமான் தான் தலைமை ஏற்று எல்லா இடங்களுக்கும் அந்த நிலையை பரப்பி வராங்க. இங்கே வழி நடத்துது, பேசுறது, வைக்கிறது எல்லாமே அகத்தியத்துக்குள்ளே இருந்தால் வருது. சபையோட தாரக மந்திரம் வந்து இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். இது சபையோட தாரக மந்திரம். ஓம் அகதீஷாய நமகங்கிற நாமத்துக்குள்ளே விநாயகப்பெருமான் நாமம் முதற்கொண்டு அடக்கம்னு சொல்லிட்டாங்க. விநாயகப்பெருமானே வந்து சொல்லிட்டார், ஓம் அகதீஷாய நமகன்னு சொல்லுங்கன்ட்டு. அந்த நிலைகள்லாம் அவங்ககிட்ட சொல்லி, ஆனால் சிவமகா வாழை சித்தனை உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுனால அதோட சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் போற்றி அப்படின்னு, இல்லாட்டி சிவமகா வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி அப்படிங்கிற நாமத்தையும் உள்ளே வச்சு உலகம் ஃபுல்லாக பயணப்பட இருக்குது. உலகம் ஃபுல்லாக சபை அமைக்க இருக்குது. வெளி தேசங்கள்லையும் இதோட கிளை நிலைகள்லாம் பெருகுவதற்குண்டான நிலைகள் பெருகி வருது. வருங்காலங்களில் பெரிய புரட்சி, பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு இந்த சபை தான் காரணமாக இருக்க போது. இது உலகம் ஆளும் சபையாக இருக்க போது. உன்னதமான உத்தமமான
கடவுளே வந்து பேசக்கூடிய கலியுகத்தில் எங்கேயும் பேசுவாரான்னா இங்கே தான் பேசுகிறாரு, பேசிக்கிட்டு இருக்கார், பேச போகிறாங்க. இப்போ திருப்பியும் வந்து இப்போ சித்தர்கள் நம்ம அழைக்க போகிறோம். இந்த ஒரு சின்ன முன்னோட்ட நிகழ்வை உங்களுக்கெல்லாம் எளிமையாக பகிர்ந்து, இன்னும் இதுக்குள்ளே ரொம்ப இருக்குது, பேசிக்கிட்டே போனால் பேசிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இங்கே வந்து உட்கார்ந்துருங்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியணும், பறைசாற்று. எல்லோரும் வந்து அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிறத யூடியூப் சேனல் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா விளக்க உரைகளும் தெரியும். அதையும் எல்லார்ட்டையும் தெரியப்படுத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறவங்க போகையில் தொடர்புடவங்க அவங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க. இங்கே நம்பரை கொடுத்துட்டு போங்க, உங்கள் நம்பர் சபைக்கு வந்துடும். இங்கே இந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போங்க, புதுசாக வந்தவங்க அப்படிங்கிறத சொல்லி இப்போ சபைக்கு தலைமை ஏற்று இந்த சச்சங்கத்தை நிகழ்த்ததுக்கு தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமகா ஆற்றலாம் சிவப்பிரபஞ்சமாய் இருக்கின்ற அனைத்துமாய் இருக்கின்ற அனைத்து பேராற்றலுமாய் இருக்கின்ற வாழை சித்தனாக இருந்து சிவமாய் இருந்து சிவப்பேராற்றலாய் இருக்கின்ற அகத்திய பெருமானை வந்து அழைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு சீடர்கள்லாம் ஆயத்த நிலையில் இருந்துக்கோங்க.